ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்களோட வில்லேஜ் குயின்ஸ். இன்னைக்கு என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னா ரசபூரி. ரசபூரி வந்துட்டு செய்யறது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு ஈட்டிங் சேலஞ்சாகவும் பார்க்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம நம்ம வில்லேஜ் குயின்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம ரசபூரி செய்யறதுக்கு தேவையான பொருள் வந்துட்டு பச்சை பட்டாணி ஃப்ரெண்ட்ஸ். பச்சை பட்டாணியை நல்லா ஒரு 6 ஹவர்ஸ் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் பச்சை பட்டாணி நல்லா குக்கர்லேயே நீங்கள் வேக வச்சிங்க அப்படின்னாலுமே நல்லா சாஃப்டாக வெந்துடும், ஈஸியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டாக ஒரு நல்லா 6 ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறம் அதை வந்து நம்ம குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை நல்லா வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரம் 6 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கோம்ல, ஸோ 2 விசில் 3 விசில் விட்டிங்கன்னா போதும், நல்லா வெந்துக்கும். அப்புறம் உருளைக்கிழங்கு நெக்ஸ்ட் அடுத்து நமக்கு தேவையான பொருள் வந்துட்டு உருளைக்கிழங்கையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து இந்த மாதிரி குக்கரில் போட்டு வேக வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணியும் நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளேயே நம்ம வந்துட்டு நம்ம தோட்டத்திலேயே இருக்க பச்சை மிளகாய் செடியில் போய் பச்சை மிளகாய் பறிச்சுட்டு வந்துடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோட்டத்தில் பாருங்க பச்சை மிளகாய் எப்படி பிடிச்சிருக்குன்ட்டு. இது வால் மிளகாய் தான் ஃப்ரெண்ட்ஸ், குண்டு மிளகாய் கிடையாது, வால் பச்சை மிளகாய் தான். பறிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வேக வச்சு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரசபூரி செய்யறதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பச்சை பட்டாணி வேக வச்சு எடுத்தது, நெக்ஸ்ட் கேரட்டு, கேரட் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கும் நல்லா வேக வச்சு எடுத்திருக்கோம். அப்புறம் நம்ம செடியிலேயே பறிச்ச பச்சை மிளகாய், அப்புறம் பானி பூரி வாங்கியிருக்கோம், பூரி, அதுக்கப்புறம் ஆனியன் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, கொஞ்சமாக சால்ட்டு வேணும் ஃப்ரெண்ட்ஸ், சால்ட்டு போட்டுக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா நல்லா உருளைக்கிழங்குல போட்டு கலக்குனிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அப்புறம் வேணுன்னா கொஞ்சம் புதினா போட்டுக்கலாம். புதினா போட்டு அந்த ரசம் கரைக்கிறதுக்காக புதினா வச்சுருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நமக்கு தேவையான பொருள். இப்போ உருளைக்கிழங்கு மசால் ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வேக வச்ச உருளைக்கிழங்கை வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. அது கூட நம்ம வேக வச்ச பட்டாணி இருக்குங்கள்ல, அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு, வேக வச்ச பட்டாணி ப்ளஸ் அது கூட உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்து அது கூட கரம் மசாலா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வந்துட்டு பூரியை பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு பூரி போட்டிங்கன்னா நல்லா புசு புசுன்னு பூரி வந்துடும். பாருங்க எப்படி வந்துருச்சு அப்படின்னு. நல்லா பூரி பொரிச்சதுக்கப்புறம் நம்ம ரசத்துக்கு புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, மிளகாய், உப்பு இதை மட்டும் போட்டு அரைச்சிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரசபூரி சேலஞ்ச் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சேலஞ்சுக்கு தேவையான பூரி அண்ட் ரசம், அப்புறம் கேரட், வெங்காயம், உருளைக்கிழங்கு மசால் எல்லாமே ரெடி பண்ணி இலையில போட்டு வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி 3 பேருக்கு வந்து சாப்பிட்ருக்கோம் அப்படின்ட்டு. ரொம்ப முடியல ஃப்ரெண்ட்ஸ், காரமாக போச்சு. பச்சை மிளகா காட்டிலேயே பொரிச்ச மிளகாங்காட்டி 4 மிளகா தான் போட்டோம், இருந்தாலும் ரொம்ப காரமாக போச்சு. எங்களோட காரமே தாங்க முடியல. அது ஃபஸ்ட்டு வீடியோலேயே நான் சிரிச்சிருப்பேனா, அதனால் ரசம் ஃபுல்லாக வாயிலாம் அடித்து ரொம்ப காரமாக போச்சு, சாப்பிடவே முடியல. ஃபைனலாக 14 பூரி சாப்பிட்டு மனோதா இந்த கேமில் வின் பண்ணியிருக்காங்க. எங்களோட இந்த சேலஞ்சிங் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி சாப்பிட்ருக்கோம் அப்படின்ட்டு, பத்தலன்ட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேலஞ்சிங் வீடியோவை சிறப்பாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் எங்களோட சேலஞ்ச் வீடியோ எப்படி இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் பானிபூரி வீடியோ எப்படி இருந்துச்சு, ஏதாவது நிறைக்குறைகள் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் எதுவாக இருந்தாலும் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி சேலஞ்ச் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.